தேய்பிறை அஷ்டமி என்று சொல்லக்கூடிய அஷ்டமி தினத்தில் யாகம், பூஜை, ஹோமங்கள்லாம், அபிஷேக ஆராதனை எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளானது மிகவும் முக்கியமான நாள். ஏன் அப்படின்னாக்க நடராஜர் அபிஷேகம் இன்னைக்கு சேர்ந்து வந்திருக்கு. சிவனுக்கு ஒக்கும் தெய்வமாக விளங்கக்கூடியது கால பைரவர். அந்த பைரவர் ஹோமத்தின் நடுவாகவே சிவகாமி அம்பிகா சமேத சித்தவேஸ்வரருக்கு அபிஷேக ஆராதனை முடிந்து இன்னைக்கு நம்ம பைரவர் தரிசனம் பண்றோம்னா ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். சாதாரணமாக அஷ்டமியில பைரவர் கும்புறது ரொம்ப விசேஷம். அந்த திதி வேளையில இன்னைக்கு நடராஜர் அபிஷேகம் நடந்திருக்குனாக்க காண கண்கோடி வேண்டும். ஏன் அப்படின்னாக்க மார்கழி மாதம் தான் ரொம்ப விசேஷம் நடராஜருக்குண்டு. ஆனால் இன்னைக்கு அஷ்டமியை பண்றது ரொம்ப விசேஷம். அஷ்டமியில் நம்ம எந்த தரிசனம் பண்ணாலும் பெருகி கொண்டே இருக்கும். அஷ்டமிங்கிறது நம்ம எல்லாமே தவிர்த்துட்டோம், அஷ்டமி நல்ல காரியம் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் அஷ்டமியில் நம்ம பண்ணோமானால் அது வளரக்கூடிய தன்மையை கொண்டது அஷ்டமி. அந்த 8ஆம் நம்பருக்காக அதை அப்படியே விட்டுட்டோம். அது இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதுவும் இல்லாத இன்னைக்கு சுவாமியை எப்படி பூஜை பண்ண சொல்லியிருக்குன்னாக்க சீரா அபிஷேகத்தில் பார்க்கணுமா சுவாமியை. இன்னைக்கு அஷ்டமியில் நடராஜர் அபிஷேகம் வந்தாக்க வெறும் தேனும் பாலும் தான் அபிஷேகம் பண்ண சொல்லியிருக்கு. பாக்கி திரவியம்லாம் அப்புறம் தான். இன்னைக்கு அந்த பாலை அபிஷேகம் பண்ணோமானால் நம்ம பண்ணக்கூடிய பாபம்லாம் நிவர்த்தி ஆகிடும். அந்த தரிசனம் பண்ணாக்க அது எத்தனை பேருக்கு புண்ணியம் கிடைச்சிருக்கணும். எல்லா கோயிலும் உச்சி காலம் தான் அபிஷேகம். இன்னைக்கு உச்சி வேளையில அபிஷேகம் சுவாமிக்கு நடராஜருக்கு. நம்ம கோவிலில் தான் சாயங்காலம் பண்ணுறோம். எல்லா அபிஷேகமும் சாயங்காலம் பண்ணிட்டு இருக்கோம். அது ஏன் அப்படின்னாக்க எல்லாருமே அதில் பங்கு பெறணுங்கிறதுக்காக நம்ம சாயங்காலம் பண்ணியிருக்கோம். அந்த தரிசனத்தை பார்த்துட்டு இந்த தேய்பிறை அஷ்டமியில் நம்ம தரிசனம் பண்ணோம்னாக்க வேற என்ன புண்ணியம் செஞ்சிருக்கணும்? ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த அஷ்டமியில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப புண்ணியம். அதுவும் அமைஞ்சிருக்கு பாருங்க. நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் சொல்லுவாங்க. இந்த நாள் நம்மளுக்கு அமையணும்னு இருக்கு. அது சுவாமி நடத்தின்னு இருக்கார், நம்ம கையில் எதுவுமே கிடையாது. அடுத்தது குரு பெயர்ச்சி இந்த மாதமே வருது. மே 26 குரு பெயர்ச்சி. குரு பார்த்தா கூட நன்மைன்னு சொல்லுவாங்க. அப்போ குருவோட அருளும் நம்மளுக்கு தேவைப்படுது. இந்த கோவிலில் தட்சிணாமூர்த்தி தான் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் குரு பெயர்ச்சிக்கு. ஆனால் குரு வேற தட்சிணாமூர்த்தி வேற. நம்ம ஜாதகத்தில் சொல்றது எல்லாமே நவகரத்தில் இருக்க குரு தான். அந்த கொண்டக்கல்ல மாலையும் அந்த குருக்கு தான். மாலையெல்லாம் சொல்லலை, எத்தனை பித்தந்திலிங்கிற மாதிரி இப்போ கொண்டு வந்துட்டு இருக்கோம். அவர் தட்சிணாமூர்த்தி. ஆனால் பழக்கத்தை விடக்கூடாதுனால அங்கேயும் அபிஷேகம் இங்கேயும் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுறோம். அதில் ஹோமம் வச்சுருக்கோம். இந்த ட்ரிப்பு ஹோமத்தில் கலந்து கொள்ளவங்க 200 ரூபாய் கொடுத்து கலந்துக்கலாம். அடுத்த அஷ்டமி ஹோமம் கிடையாது, வெறும் எப்பயும் பண்ணுற மாதிரி அபிஷேக பூஜை அடுத்த மாதம் ஒன்றியும். அதுக்கப்புறம்லாம் ஹோமம் உண்டு அடுத்த மாதம் ஒன்றியும். என்னால் வர முடிய சூழ்நிலை. இப்போ வெளிலேருந்து யாராவது கூப்பிட்டு வந்தாங்கனாக்க அவங்களுக்கே 3000 நான் தட்சிணா கொடுக்கணும். நம்மளுக்கு கலெக்ட் பண்ணுறதே 3000 தான். என்னால் வெளில போகிறதுனால வர முடியாது. அதனால் அடுத்த அஷ்டமி எல்லாருமே பங்கு கொள்ளுங்க. ஏன்னா இப்போ கொடுக்குற மாதிரி எல்லாம் கொடுங்க. இந்த வடமாலை சாத்தி விஜயோதரை எல்லா பிரசாதம்லாம் உண்டு. ஹோமம் ஒன்றும் கிடையாது. பாக்கி எல்லா பூஜையும் இப்போ பண்ணுற மாதிரி பண்ணுறது உண்டு. ஏன்னா இந்த ட்ரிப்பு அடுத்த ட்ரிப்பு வேணாம் அப்படின்ட்டாக்க அப்படியே விட்டு போயிடும். இப்போவே 10 பேர் கொடுத்துருக்கு, 10 பேர் கொடுக்கல. அதையும் நம்ம பொருட்படுத்தாமல் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஆரம்பிச்சுட்டாக்க நிற்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு பூஜையை ஆரம்பிக்கிறோம். அது அடுத்த மாதம் நின்றக்கூடாது. அதனால் ஹோமத்தை ஒண்டி நிப்பாட்டிட்டு இந்த பூஜையெல்லாம் உண்டு. ஏன்னா பூஜை பண்ணுறதுக்கு அண்ணா இருக்கா வந்துடுவா, எதிர்பார்க்க மாட்டார். ஹோமங்கிறப்ப யாராவது கொடுத்து அவங்க எதிர்பார்த்து தட்சிணை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால எல்லாருமே அடுத்த மாதம் இருந்து இந்த பூஜை அது 7 மணிக்கு. அடுத்த மாதம் தேய்பிறை அஷ்டமி பூஜை 7 மணிக்கு. அதுக்கு அடுத்த மாதம்னா தொடர்ந்து எப்பயும் போல 5:30 மணிக்கு. இன்னைக்கு 5:30 மணிக்கு 4 பேர் தான் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்காக தான் ஹோமம் பண்ணுறோம். வந்துட்டு சங்கல்பம் பண்ணிட்டு கூட போயிட்டு வரலாம். ஹோமத்துக்கு கூட உட்காரணும் தேவை கிடையாது. ஏன்னா சங்கல்பம் பண்ணுறது நான் எழுதி வச்சிருக்கேன், நான் பண்ணுறேன்னான்னு பார்க்கணும். அதுக்காக நீங்கள் வந்தால் தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். 5 பேர் வச்சு பண்ணிடலாம். ஆனால் எல்லாரும் வரணுங்கிறதுக்காக நம்ம யாருமே பண்ணுறோம், ஆரம்பிச்சிருக்கோம். பணம் காசுக்காக யாரும் பண்ணல, எல்லாருமே அதில் கலந்துக்கணுங்கிறதுக்காக தான். அதுக்காக தான் சாயங்காலம் வச்சுருக்கோம். 5:30 மணிக்கு எல்லாருமே வரலாமே. ஏன்னா ஹஸ்பண்ட்லாம் வரதுக்கு எப்படினாலும் 7 மணி ஆகும் வீட்டுக்கு. பசங்க 4:30 வந்துடுவாங்க. ஏதோ இப்போ இந்த மாதம் லீவு தான், எல்லாரும் வந்துடுவீங்கன்னு பார்த்தேன், யாருமே வரல. குழந்தைங்களாம் லீவ் விட்டாச்சு. அதனால கோயிலுக்கு கூட்டம் கம்மியாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் எல்லாருமே வந்துருந்து சுவாமி தரிசனம் பண்ணிங்க. மே 26 சாயங்காலம் 5:30 மணி அளவில் குரு பகவானுக்கு ஹோமம் பண்ணி பரிகார அர்ச்சனை உண்டு. அதுக்கப்புறம் போர்டில் எழுதி போடுறேன் என்ன நட்சத்திரத்துக்கு பரிகாரம்னு சொல்லிட்டு. பரிகாரங்கிறது நம்மளா எதிர்பார்த்தது தான். நம்மளா எதிர்பட்டிட்டோம். லஞ்சம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுமாரி அதுதான் பரிகாரமே, வேறு எதுவும் கிடையாது. பரிகாரங்கிறது சுவாமிக்கு இதை கொடுத்தா கொஞ்சம் வேகத்தை குறைப்பாருன்னு. நீங்கள் சாமியை சாதாரணமாக கும்பிட்டாலே அது பரிகாரத்துக்கு எனக்கு தான். ஏன்னா குழந்தைங்கள்லாம் சாமியை கும்பிட வந்தாச்சு. என் குழந்தைங்க நான் காப்பாற்ற ரெடியாக இருக்கார். அவருக்கு இந்த பூஜை பண்ணி தான் நீங்கள் அந்த பாவத்தை போக்கணும், அந்த தோஷத்தை குறைக்கணும்லாம் கிடையாது. யாரோ ஒருத்தவங்க இதுமாரி பண்ணு. ஏன்னா எல்லாருமே 6 அறிவு கொண்ட மனிதர்கள். அப்போ அவனுக்கு ஏதாவது நடக்கணும் அப்படின்னாக்க இதுமாரி ஏதாவது சொன்னால் தான் அவன் கோயிலுக்கு வருவான்.
இல்லைன்னா யாராவது வருவாங்களா? கஷ்டம் இருந்தால் மட்டும்தான் கோயிலுக்கு வருவாங்க, இல்லைன்னா யாராவது வருவாங்களா? கிடையாது. அப்போ நம்ம கஷ்டம் இல்லைன்னா கூட புண்ணியத்தை நம்ம சங்கதிகளுக்கு கொண்டு போகிறதுக்காக நம்ம கோயிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் பண்ணணும். 26ஆம் தேதி வந்துடுங்க. நம்ம கோவில் பாலஸ்தாபனம் ஆகி 1 மாதத்துக்கு மேலே ஆகிடுது. ஏதோ இதில் கம்மியாக வேலை இன்னும் ஆரம்பிக்காமே தடங்களாக இருக்குது. அதையும் கூட்டு பிரார்த்தனையாக நீங்கள் மனசில் பிரார்த்தனை பண்ணீங்க. சீக்கிரமாக கும்பாபிஷேகம் இன்னும் 5 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. எல்லாருமே அப்படியே நிற்கிது. ஏன்னா ஃபண்டு வாங்கி பண்ணுங்கிறாங்க, அவங்க கொடுக்கணும், வரணும், நிறையா இது இருக்குது. ஆரம்பிச்சிட்டோன்னா நிற்காமல் இருக்கிறதுனால அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். முருகன் சன்னதியை வந்து முராரி ஸ்வீட்ஸ் அவங்க ஃபுல்லாகவே பண்ணுறேன்னு இருக்காங்க. அதுமாரி யாராவது முன் வந்து யாராவது செய்கிறா இருந்தாலும், தெரிஞ்சவங்க செய்கிறதா இருந்தாலும் செய்ய சொல்லுங்கள். நம்மளால் முடியலனா கூட ஒரு 10 பேர்கிட்ட சொன்னீங்கன்னா ஒரு 500 ரூபா யாராவது கொடுத்தா கூட அது ஒரு 5000 ரூபா ஆயிடுச்சு. அதனால் எல்லாருமே சேர்ந்து இந்த பங்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம பார்வதி பதரி ஹர ஹர மகாதேவா. யோபாம் புஷ்பம் வேதாம் பிரஜாவான் பசுமான் பவதி. சந்திரமா பாபாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி. யதேவம் வேதா யோபாமாயதனம் வேதா ஆயதனவான் பவதி. சுநாடமேவாஜ நமோ நமः. வேதோக்த மந்திர புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி.